எங்கள் நிறுவனத்தில் கார் டிரைவர் முதற்கொண்டு பாதுகாவலர் முதற்கொண்டு 100% பெண்கள், 2000 பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் எங்கள் நிறுவனத்தில். ஆண்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு ஆண்கள் பார்க்கக்கூடிய அத்தனையுமே உலகம்பாங்க. ஒரு டூர் போகணும், அங்கே போகணும், வெளியில போகணும், வெளியெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு பெண் தன் கணவனை மட்டுமே உலகமா நினைப்பா, தன் குழந்தையை மட்டுமே உலகமா நினைப்பா, தன் தந்தையை மட்டுமே உலகமா நினைப்பா, தன் தாத்தாவை மட்டுமே உலகமா நினைப்பான். தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழக்கூடியவள் பெண். என்னையை பொறுத்தவரை பெண் தொழில் அதிபர்கள் உருவாக வேண்டும். ஒரு ஆண் தொழில் அதிபராக உருவானால் ஒருத்தரோ 2 பேரோ உருவாகலாம். ஆனால் ஒரு பெண் தொழில் அதிபராக உருவானால் அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு நாங்கெல்லாம் சொல்றோம், மத்திய மாநில அரசாங்கங்கள் வழங்கக்கூடிய மானிய கடன்கள் அத்தனையும் 100% பெண்களுக்கே வழங்க வேண்டும் சொல்றோம். இன்னைக்கு பாரதி 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொன்னார் பெண் அடிமைத்தனம் என்பதை சொன்னார். ஆனா இன்னைக்கும் 100 ஆண்டு காலம் கழித்தும் பெண் அடிமைத்தனம்ங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பெண் விடுதலை பெறணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டம், பெண்கள் பாதுகாப்பு சட்டம். அப்ப இந்த இத்தனை சட்டங்கள் இருக்கிறது என்றால் அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். என்னை பொறுத்தவரை 50% நாம் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அரசாங்க பதவிகள்ல ஒரு IAS ஆக, ஒரு IPS ஆக 50% பெண்கள் வர வேண்டும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம கலெக்டரா பார்க்கிறோம்னா 50% கலெக்டர் பெண்களாக இருக்க வேண்டும், 50% காவல்துறை அதிகாரிகள் பெண்களாக இருக்க வேண்டும். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். இப்போ எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு நிறுவனம் 100% பெண்களை கொண்டு அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கோம். எங்கள் நிறுவனத்தில் கார் டிரைவர் முதற்கொண்டு பாதுகாவலர் முதற்கொண்டு 100% பெண்கள், 2000 பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் எங்கள் நிறுவனத்தில். 100% பெண்களை கொண்டு நிறுவனத்தை இயக்க கொண்டிருக்கும். ஒரு முன்மாதிரியாக, இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்தில் பல்வேறு நிறுவனங்கள் முழுவதுமாக பெண்களை கொண்டே நிறுவனங்கள் தோன்ற வேண்டும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும்.